இந்த ரீல்ஸ் சேட்டைகள் பிளேலிஸ்டில் ரீல்ஸில் பின்வரும் திரைப்பட பாடல்கள் மற்றும் இசைகள் காப்பிரைட் கிளைம் வருவதால் மியூட் செய்யப்படுகிறது. திரும்ப உங்கள் எல்லாரையும் ரீல்ஸ் சேட்டைகள் பிளேலிஸ்ட்டில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே எல்லாருமே பார்க்காத வீடியோ தான் ஆகாஷ் நீ கொண்டு வரைய. இந்த செக்மெண்ட்டில் இந்த பிளேலிஸ்ட்டில் என்ன நீ பார்க்காத வீடியோ கொண்டு உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரோபோட் சம்மந்தமான ஒரு சில வீடியோக்கள் நான் கலெக்ட் பண்ணி ரோபோட் எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குது, என்னென்ன விஷயம் எந்தெந்த வேலையில் அந்த ரோபோட் எல்லாமே ஈடுபடுது, ஃபியூச்சர் எல்லாமே ரோபோட்டிக்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரோபோட் எல்லாமே என்ன மாதிரி காரியங்கள் எல்லாமே பண்ணுதுன்றதை நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் ஒரு சில மோட்டிவேஷனல் வீடியோ, அந்த மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ ரோபோட்டு ப்ளஸ் மோட்டிவேஷனல் ரெண்டு வீடியோமே கலெக்ட் பண்ணி கொண்டு உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய மனமார்ந்த பீக்கர்ஸ்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் சப்போஸ் ரிப்ளை பண்ணலாலும் சரி, இல்லை லேட்டாக ரிப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கமெண்டாக இருந்தாலும் சரி நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். என் சைடில் ஏதாவது குறை இருந்தாலும் அதை நான் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு என்னுடைய சேனல் டெவலப் பண்ணிவிட்டு நான் கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணோன்னே ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் பீக்கர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு ஒரு டைப்பான ரோபோட்டை என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ரோபோட்டை என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரோபோட்டை நடக்க வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரோபோட் எப்படி கரெக்டாக நடக்குதான்ட்டுன்னு. அதாவது நம்ம எந்திரன் படத்தில் பார்த்துருப்போம். அந்த ரோபோட்டை செக் பண்ணுவாங்க கரெக்டாக இந்த ரோபோட் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு. அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒருத்தர் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்டோட கையோ காலோ எக்ஸாக்டாக கரெக்டாக தெரியல. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோபோட்டுக்கு டார்க்கு ஒரு சில மெக்கானிசத்தை கொடுத்து அந்த ரோபோட்டை செக் பண்ணுறாங்க. இந்த ரோபோட் டெஸ்டிங் எப்படி இருக்குன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சுவாரஸ்யமான வீடியோ உங்கள் பார்வைக்காக. போன வீடியோலாவது பரவாயில்ல, ரோபோட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் தான் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படி மேலே போயிட்டு ரோபோட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சுட்டு இது வேறு வகையான ரோபோட்டு தான். ஆனால் இந்த ரோபோட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்க, இந்த ரோபோட்டுக்கு ஒரு சில வேலைகள் கொடுக்குறாங்க. இந்த ரோபோட்டை கரெக்டாக வேலை பார்க்குதா இல்லையான்ட்டுன்னு. அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்பேர் பார்ட்ஸை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரேக்கில் அழகாக அடுக்கி வைக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை மனுஷன் தான் பண்ணுவான் கம்பெனியில். மனுஷன் இருக்கிற இடத்துல இந்த ரோபோட் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கற்பனைக்கான வீடியோ தான் இப்போ எல்லோரும் உங்கள் பார்வைக்காக நான் கொண்டு காட்ட போகிறேன்.
மொபைலில் வந்துட்டு ஹாய் கூகுள்னு சொன்னால் எப்படி வந்து இந்த கூகுள் வந்து ரிப்ளை பண்ணுதோ அதே மாதிரி அலெக்ஸான்னு சொன்னால் எப்படி வந்து அந்த அலெக்ஸா வந்து ரிப்ளை பண்ணுதோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டை வந்து ஒரு ஃபீமேல் வடிவில் வந்துட்டு அந்த ரோபோட்டை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க கிட்ட அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுதுன்னா பேசுது. என்னென்ன பேசுனா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுது. ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த ரோபோட் வந்து எப்படி வந்து ரிப்ளை பண்ணுதுன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக ரிப்ளை பண்ணுது. Hello, Amika. Hello there. How are you today? I'm doing well, thank you. How are you? I'm very good, thank you. Glad to hear. ஹியூமனாய்டு ரோபோட்டை எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் கொண்டு வந்துடுவாங்க ஃபியூச்சரில். ரொம்ப ஃபியூச்சர்னா ரொம்ப தள்ளிலாம் கிடையாது. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் இருக்குங்களா, அவ்வளோதான். 10 வருஷம் கூட கிடையாது. ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஹியூமனாய்டு ரோபோட் வந்து ஆக்குபை பண்ணிடும். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா எந்த துறையில் வந்து ரோபோட் வந்து கால் வைக்க போத்தோன்னா எல்லா துறையிலையும் வைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் வந்து கால் வைக்கும் போது அந்த துறை பார்த்து நம்ம எல்லாருமே வந்து பயப்படும். அது எந்த துறைன்னா விவசாயத்துறை. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விவசாயி இருக்கார், அவர் வந்து அறுவடை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மனுஷன் வேலை பார்க்குறான், மனுஷன் அவருக்கு வந்து சோறு கிடைக்கும்னு வந்து சொல்லலாம். அந்த மனுஷன் இருக்கக்கூடிய இடத்துல மனுஷன் வெளியே போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் உள்ளே வருது. அந்த இடத்துல வந்து ரோபோட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த இடத்துல ரோபோட் வந்து என்ன பண்ணுதுன்னா கதிர் வந்து அறுக்குது, அறுவடை பண்ணுது. ஒரு சில விவசாயிகள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து ரோபோட் வந்து பண்ணுது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் யோசிச்சு பாருங்கள். அந்த இமேஜினேஷனுக்கு உண்டான வீடியோ நான் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆவீங்க. ஏன்னா ரோபோட் வந்து கதிர் வந்து அறுக்குது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு ஹியூமன் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறான்னா ரோபோட் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அந்த ரோபோட்டுக்கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து ஒரு காரை பார்த்து வந்து சுட சொல்கிறாப்புல. அந்த ரோபோட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த காரை பார்த்து வந்து சுடுது. அதுவும் எந்த காருன்னா எலன் மஸ்க் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி கார் வந்து என்ன பண்ணுன்னா ரோபோட் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுது. அந்த கார் வந்து ஓட்டுது பார்த்தீங்களா, அது வந்து யார் ஓட்டுறதுன்னா அதுவும் ரோபோட்டு தான் வந்து ஓட்டுது. ஆனால் வெளியே இருந்து துப்பாக்கி வந்து ரோபோட் வந்து சுடுது பாருங்கள். ஒரு புல்லட்டு கூட காருக்குள்ளே வந்து போகல, எல்லாமே வந்து டோர் மேலே பட்டு எல்லாம் அந்த டோரோட வந்து நின்று போயிடுது. அந்த அளவுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் காராகவும் காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோட்டுக்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்து கார் சுட சொல்கிறாப்புல. அந்த வீடியோ உங்களுக்காக. Yeehaw! Your weapon, sir. Thank you, steward. Fire in the hole. I'm alive. Awesome. Way to go. We did it, steward. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு ஹியூமனாய்டு ரோபோட். ஆனால் இப்போ நான் காட்டக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு வீடியோனா இதுவும் ஒரு ரோபோட் வீடியோ தான். ஆனால் இந்த ரோபோட்டு ஹியூமனாய்டு ரோபோட் வந்து கிடையாது, ஒரு நாய் வடிவத்தில் செய்யப்பட்ட ஒரு ரோபோட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடையாது, ஒரு சில பீப்புள் மட்டுமே இந்த மாதிரி ரோபோட் வந்து பார்த்துருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாய் வடிவத்தில் ரோபோட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அந்த நாய்க்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து மோட்டிவேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ வந்து காட்டுறேன். அந்த வீடியோ வந்து யார் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுன்னா தமிழ் சினிமாவே ஒரு காலகட்டத்தில் வந்து நகைச்சுவையில் வந்து கொடி கட்டி ஆண்ட சின்ன கலைவாணர் விவேக் ஐயா தான் பார்த்தோன்னா இந்த மோட்டிவேஷன் வந்து பண்ணுறாரு. அந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச வெறும் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது நிறையா வந்து பண்ணியிருக்காரு சமூகத்துக்கு. ஆனால் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மோட்டிவேஷன் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வளம் வந்துட்டு இருக்குன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த ஒரு மக்கள் மத்தியில் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு.
அவர் சொன்ன அந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே தேவை. அதுக்கு ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் வந்தோன்னா என்ன பண்ணுவோன்னா கோயிலுக்கே போகாதவங்க கூட அன்றைக்கின்னு பார்த்து கோயிலுக்கு போவான், 10 வாட்டி சாமியை கும்பிடுவான், திருநீர் குங்குமம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நெத்தில எடுத்து அப்பிப்பாப்பில். இந்த மாதிரியான சம்பவம் 90s கிட்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். ஏன் நான் கூட வந்து நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு நடிகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேரக்டர், இப்போ சீரியல் கூட நடிச்சிட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக வந்து சொல்கிறார். அவர் சொன்ன அந்த மோட்டிவேஷன் ரொம்ப அறிவுரை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் என்ன சொல்கிறான்றத நீங்களே கேளுங்க. எதுக்கு திருநூறு வச்சுட்டு போறேன்? படிக்கலையா? படிச்சேன். அப்புறம் எதுக்கு திருநூறு வச்சுட்டு போறேன்? படிச்சது வந்தாதாண்டா பாஸ் ஆவேன். நினைச்சது வரலன்னு வச்சுக்க, அப்படியே கவுத்துரும். இத பார், உலகத்திலேயே லட்சுமி சரஸ்வதி கும்பிடுற ஒரே நாடு வந்து இந்தியா. படிப்புக்காக சரஸ்வதியும் பணத்துக்காக லட்சுமியும் ரெண்டுமே இல்லாத நாடு இந்தியா. இதை கும்பிடாத எல்லா நாட்டிலயும் படிப்போட பணத்தோட நல்லா இருக்கானுங்க போ. நான் சொன்ன 2 மோட்டிவேஷனுமே சினிமாக்காரங்க வந்து பண்ணாங்க. ஒருத்தர் வந்து விவேக் ஐயா பண்ணார், அவர் வந்து நடிகர். இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா டேரக்டர் வந்து பண்ணார், அவர் வந்து நடிகரும் டேரக்டர் 2 பேர் பண்ணாங்க, சினிமா துறையை சேர்ந்தவங்க. சரிப்பா, அவங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகே. ஆனால் நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்து காட்டுறேன். இந்த மோட்டிவேஷன் வீடியோ வந்து யார் வந்து சொல்கிறாருன்னா, இவர் வந்து சினிமா ப்ராப்ளமும் கிடையாது, சினிமாவில் ஜெயிச்சவரும் கிடையாது, ஒரு டேரக்டர் நடிகர் யாருமே கிடையாதுங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். சென்னையில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்தக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் சமீப காலங்கட்டத்தில் யூடியூப்பில் வந்து நிறைய வந்து பேசிட்டு இருக்காரு, அவர் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இதெல்லாம் பண்ணன்ட்டுன்னு. அவர் என்ன சொல்ல வராரு, லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில மோட்டிவேஷன் வந்து சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த மோட்டிவேஷன் நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக நம்மளும் இவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக வந்து ஆகலாம். அவர் என்ன சொல்கிறாருன்றத நீங்களே கேளுங்க. ஒன்னே ஒன்றை மட்டும் ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களை தான். யாருதான் அது? உங்களுடைய தீய எண்ணங்கள் உங்களை எதை ஆளுமைப்படுத்துதோ அதிலிருந்து மீண்டு வாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள். ஒரு மனிதன் எங்க ஜெயிக்கணும்னா தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க ஜெயிக்கணும். முன்ன மற்றெல்லாம் தன்னால நடக்கும். நிறைய நேரங்களை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. இங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான், வீடியோ கேம் வந்து விளையாடுறான். அந்த வீடியோ கேம் என்ன பண்ணுறான்னா டேப் மூலியமாவோ மொபைல் மூலியமாக வந்து விளையாடிட்டு இருக்காப்புல. எக்ஸாக்டாக வந்து தெரியல, ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு டேப் மாதிரி தான் இருக்குது. ஸோ கையில் வச்சு அடமை என்ன பண்ணுறான்னா, அதுக்கு ஒரு சில வகையான காட்டன் பாக்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுறான்னா ஒரு ஆர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி காரில் வந்து ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேரிங் மாதிரி கண்ட்ரோலில் வச்சு அவனே வந்து கைப்பட ஒரு 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 டிசைன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த வீடியோ கேம் வந்து விளையாடுறான். அவனுடைய மூளை வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். ஓகே பிகஸ் இதோட இந்த வீடியோ எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு வீடியோ போனஸ் வீடியோ நம்ம சைட்லேருந்து வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, 10 வீடியோக்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ போனஸ் வீடியோ வந்து என்னன்னா, ஒரு தவளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ரொம்ப பசியில் வந்து உக்காந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா ஈசல் வந்து வருது. தவளை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய நாக்கு மூலிமா அந்த ஈசலை வந்து பிடிக்குது. வழக்கமாக பார்த்தோன்னா தவளையோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஈசல் வந்து சின்னது தான், தவளை வந்து பெருசு. டக்குன்னு பார்த்தோன்னா நாக்கை விட்டு அந்த ஈசலை பிடிச்சி முழுங்கி சாப்பிட்றோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா அப்படியே இயற்கைக்கு மாற ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஈசல் வந்து வருது, தவளை வந்து பிடிக்குது. பதிலுக்கு அந்த ஈசல் வந்து என்ன பண்ணுதுன்றது நீங்களே பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த ஈசல் விஷயத்தில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே அன்பார்ந்த பீக்கர்ஸ்களே, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நான் காட்டக்கூடிய இந்த போனஸ் வீடியோவோட சேர்த்து இந்த 11 வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த 11 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்டிகுலராக வந்து எந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதுன்னு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நான் காட்டக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோபோட் வீடியோக்கள் ஆரம்பித்து மோட்டிவேஷன் வீடியோ வரைக்கும் ஒரு 11 வீடியோவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.